இது என்னப்பா வாழைப்பூ வச்சு ஏதோ பண்ணுறீங்க போல இருக்கு, என்னது இது? ஆமாப்பா, நான் நார்மல் வாழைப்பூ கேட்டால் நேந்திர பழத்தோட வாழைப்பூ கொடுத்துட்டாங்க. அது கலரே வேறு டிஃப்ரெண்டாக இருக்குது. இதை வச்சு ராகி மாவும் வாழைப்பூவும் வச்சு ஒரு தட்டை வடை மாதிரி செய்யலான்ட்டு இருக்கிறேன். சரி, அது அப்படியே ரெசிபி சொல்கிறீங்க அப்படின்னு. ஓகேப்பா. இப்போ நம்ம இதில் நரம்பெல்லாம் எடுத்து, அந்த வாழைப்பூக்கில் ஒரு நரம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ வாழைப்பூவை நம்ம 1-2 நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் ராகி மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சக்தி ராகி மாவு செஞ்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி சக்தி ராகி மாவு வச்சு தான் கோயிலுக்கு கூழ் செஞ்சோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுவையும் மனமும் அப்படியே ஆர்கானிக்காக ஒரிஜினலாக இருந்துச்சு. சக்தி ராகி மாவில் செஞ்சு பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடைக்கு தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடைக்க தேவையான மாவு நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு சுட்டு எடுத்துடலாம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருட்டிக்கலாம். கையில் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் எவ்வளோ பெருசு வேணும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி புதுசாக ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.